கட்சி தொடங்கியதும் அடுத்த முதல்வர் என்று அனாதையாக பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பெயரை சொல்லி அடையாளம் காட்ட விரும்பவில்லை என்று நாம் தமிழர் கட்சியினர் 2000 பேர் திமுகவில் இணைந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. நாங்கள் தான் அடுத்த ஆட்சி, நாங்கள் தான் அடுத்த முதல்வர் என்று அனாதைய நிலையை சுற்றி கொண்டிருக்கிறவர்களெல்லாம் இன்றைக்கு அதை பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் யார், எப்படிப்பட்டவர், எந்த கட்சி தலைவர் எல்லாம் சொல்ல விரும்பல. காரணம், அவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை. நாம் தமிழர் கட்சியினர் திமுகவில் இணைவதால் பலவீனமடைய மாட்டோம். நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு சீமான் பேட்டி. ஒரு பெரிய ஆலமரத்துல சில கிளைகளும் இலைகளை உதிர்ந்து விழுவது மரத்துக்கு வீழ்ச்சி இல்லை, வளர்ச்சி தான். இந்த கிளை முறிஞ்சா இன்னொரு கிளை வரும், பல இலைகள் உதிர்ந்தா புதிய தளிர்கள் வரும். இது தெரியாததான் என்ன? பஞ்சாபில் தமிழக கபடி வீராங்கனைகள் மீது தாக்குதல். பவுல் அட்டாக் தொடர்பான முறையீட்டின் போது நாற்காலிகளை தூக்கி வீசிய எதிரணி வீராங்கனைகள். தமிழக வீராங்கனைகள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. இன்றைக்கு அவங்க இன்னைக்கு நள்ளிரவு டெல்லிக்கு சென்று அங்கே தமிழ்நாடு ஹவுஸில் அவங்க தங்க வைக்கப்பட்டு அவங்களுக்கு தேவையான உணவு, தங்குகிற வசதியெல்லாம் முதலமைச்சருடைய உத்தரவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. கூட சென்ற பிசிக்கல் டைரக்டர் அந்த கலையரசி அவங்க கூட நான் தொலைபேசியில் பேசிட்டேன். எந்த விதமான ஒரு பதட்டமான சூழ்நிலையும் இல்லை, எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கிறாங்க. ஆகவே யாரும் அச்சம் கொள்ள வேண்டாம், வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழக அரசின் தலையீட்டை தொடர்ந்து பயிற்சியாளரும் விடுவிப்பு. பஞ்சாபில் தமிழக வீராங்கனைகள் தாக்கப்பட்ட விவகாரத்தை வெளிக்கொணர்ந்த நியூஸ் 18 தமிழ்நாடு. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் கவனத்திற்கு கொண்டு சென்ற நிலையில் முடிவுக்கு வந்த பிரச்சினை. வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்தது சுதர்சன், முத்துகிருஷ்ணன் ஆகிய இருவர் என உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். முரளி ராஜா என்பவர் பொய்த் தகவலை பரப்பியதை அடுத்து இருவரும் சேர்ந்து மலம் கலந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளதாக வாதம். வேங்கை வயல் விவகாரத்தில் ஒத்துக்கொள்ளவே கூடாது, அடித்து கேட்டாலும் சொல்லக்கூடாது என செல்போனில் சுதர்சனிடம் கூறும் தாய் சுலோச்சனா. காவலர் முரளி ராஜா மீது விசாரணை அதிகாரிகள் சந்தேகப்படுகிறார்கள் என அத்தையிடம் பேசிய சுதர்சன். என்ன விசாரிக்கல, இருங்க கூப்பிடுறேன். போன் மேல போன் அடிச்சுட்டு இருக்காது, அப்புறம் போன பண்ணிட்டு. சரிம்மா, நான் இனிமேல் அடிக்கலாமா? நீதான் அனுப்பி சொல்லணும். ஒத்துக்கவே கூடாது, நீங்க அனுப்பி பேசணும். அடிச்சாலும் ஒத்துக்கவே கூடாது. பயங்கரமா போன. வேங்கை வயல் வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற விசிக மற்றும் மார்க்சிஸ்ட் வலியுறுத்தல். திமுக கூட்டணி கட்சிகளின் கோரிக்கையை வரவேற்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. தவேகாவில் முதற்கட்டமாக 19 மாவட்டங்களில் நிர்வாகிகள் நியமனம். நியமன சான்றிதழுடன் வெள்ளி நாணயத்தையும் பரிசாக வழங்கிய விஜய். திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணித்த நிலையில் குடியரசு தின தேநீர் விருந்தில் பங்கேற்க தவேகாவுக்கு ஆளுநர் ரவி அழைப்பு. விஜய் பங்கேற்றால் தவேகாவுக்கு கேடு ஏற்படும் என மதிமுக எம்பி துரை வைகோ கருத்து. மக்களை நம்பி மீண்டும் வரும் எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விடாதீர்கள். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பரப்புரையில் சீமான் பேச்சு. நாம் பகுத்தறிவு உள்ளவர்களுக்கு பதில் சொல்பவர்கள், பைத்தியம் பிடித்தவர்களுக்கு அல்ல. சீமானை மறைமுகமாக விமர்சித்த திக தலைவர் கி வீரமணி. மதுரை மாவட்டம் வடக்கம்பட்டியில் உள்ள முனியாண்டிசாமி கோயிலில் 90வது பிரியாணி திருவிழா. 20 அண்டாக்களில் ஆவி பறக்க தயாரான பிரியாணி பிரசாதமாக வழங்கப்பட்டது. வக்ஃபு சட்ட திருத்தம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் கோஷம் எழுப்பியதாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் 10 பேர் சஸ்பெண்ட்.
மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்த பாஜக முயற்சி செய்வதாக ராசா குற்றச்சாட்டு. டெல்லி முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவாலை கொலை செய்ய சதி நடப்பதாக இந்நாள் முதலமைச்சர் அதிஷி குற்றச்சாட்டு. போலீஸ் பாதுகாப்பு நீக்கப்பட்ட நிலையில் தேர்தல் ஆணையத்திற்கும் கடிதம். உக்ரைனுடனான போர் நிறுத்தம் குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என புட்டின் அறிவிப்பு. டிரம்ப் அதிபராக இருந்திருந்தால் போரே மூண்டிருக்காது எனவும் அதிரடி. கட்சி தொடங்கியதும் அடுத்த முதலமைச்சர் என்று அனாதையாக சிலர் பிதற்றிக் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நாம் தமிழர் கட்சி, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த சுமார் 3000 பேர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் ஒரு மண்டல செயலாளர், 8 மாவட்ட செயலாளர்கள், 5 ஒன்றிய செயலாளர்கள், 9 சார்பு அணி நிர்வாகிகள் உட்பட 2000 பேர் திமுகவில் ஐக்கியமாகினர். அவர்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுக துண்டு அணிவித்து கட்சிக்குள் வரவேற்றார். பின்னர் பேசிய முதலமைச்சர், திமுக என்பது நேற்று முளைத்த காளான் அல்ல என்று கூறினார். திமுகவின் வரலாற்றை பட்டியலிட்ட முதலமைச்சர், சிலர் கட்சி தொடங்கியதும் முதலமைச்சராக வர வேண்டும் என நினைப்பதாக விமர்சித்தார். கட்சிகளை பார்க்கிறோம், தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தான் அடுத்த ஆட்சி, நாங்கள் தான் அடுத்த முதல்வர் என்று அநாத நிலையை சுற்றி கொண்டிருக்கிறவர்களெல்லாம் இன்றைக்கு அதை பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் யார், எப்படிப்பட்டவர், எந்த கட்சி தலைவர் எல்லாம் சொல்ல விரும்பல. காரணம், அவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை. அதுதான் உண்மை. தொடர்ந்து பேசிய அவர், நாட்டு மக்களுக்காக உழைப்பது போல நாடகம் போடுபவர்களின் பெயர்களை கூட தான் உச்சரிக்க விரும்பவில்லை என்று கூறினார். நீங்க யார நம்பி போனீங்களோ அது வீணா போச்சு அப்படின்னு வருத்தத்தோடு வந்திருக்கீங்களோ அவங்க இன்னும் பேசிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். பேசிக்கிட்டே இருந்தால் தான் மக்கள் தெளிவாக புரிஞ்சுப்பாங்க. மக்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சூரியனை பார்த்து என்னன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம சாதனைகளை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நினைவுபடுத்தினாலே போதும். 200 இல்ல 234 தொகுதியில் நாம் தான் வெற்றி பெறுவோம். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், தமிழ் சமுதாயம் இன்று தலை நிமிர்ந்து நிற்பதற்கு காரணமான பெரியாரை சிலர் எதிர்த்து பேசுவதாக சாடினார். தந்தை பெரியார் அவர்கள் இல்லாவிட்டால் இன்னும் நான் முற்றுக்கோவணம் கட்டி ஏர் ஓட்டி கொண்டுதான் இருந்திருப்பேன். இந்த தமிழ் சமுதாயம் இன்றைக்கு இந்தியாவிலேயே தலை நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் தந்தை பெரியார் அவர்கள். ஆனால் அந்த பெரியாரை கூட இன்றைக்கு எதிர்த்து பேசுகிற அளவுக்கு ஒரு இழிநிலை பிறவிகள் உருவாகி இருக்கிறார்கள். இந்நிலையில் நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், திமுக பலவீனமாக இருப்பதாக விமர்சித்தார். திமுக எவ்வளவு பலவீனமா இருக்குதுன்னு பாருங்க. எங்க கட்சியில இருந்து ஆள் சேர்த்துதான் அது வலிமையை காட்ட வேண்டியது இருக்கு. இதனால நான் பலவீனப்படுவேன்னு நினைக்குது. ஒரு பெரிய ஆலமரத்துல சில கிளைகளும் இலைகளும் உதிர்ந்து விழுவது மரத்துக்கு வீழ்ச்சி இல்லை, வளர்ச்சி தான். இந்த கிளை முறிஞ்சா இன்னொரு கிளை வரும். பல இலைகள் உதிர்ந்தா புதிய தளிர்கள் வரும். இது தெரியாதுதான் என்ன? கட்சியில் இருந்து சென்றவர்களுக்கு பெரியாரை பற்றி எதுவும் தெரியாது என்றும் சீமான் விமர்சித்தார்.